அண்ணம் எதாச்சியா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சின்னத்தானுக்கு ஃபோன் பண்றாங்க. அதாவது கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த ஒரு நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு அதிர்ச்சி கிடைக்கும், அதிர்ச்சியான செய்திய வந்து பார்த்தீங்கன்னா சொல்வாங்க, அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நார்மலா கேஷுவலா தான் கால் பண்ணாங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வேலை இருந்திருக்கு. அதாவது ரம்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குப்பை இருக்கிற இடத்துக்கு வந்து போயி, அங்க இன்ஸ்பெக்ட் வந்து பண்றது மட்டும் இல்லாம, அங்க எல்லாமே ஒழுங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோ எவிடன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர சொல்றாங்க. ஏன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அங்க போறாரா? இல்லையா? என்ன ஏது? அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரிய வரும். இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க போய் கார்த்திக் அவரோட வேலைய சிறப்பா செஞ்சுகிட்டு இருந்தாரு. ஆனா, மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டாரு. ஏன்னா, அங்க இருக்கிற ஒரு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒத்துக்கவே இல்ல. ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்காம, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கர்ச்சீப் வச்சு அடைச்சு தான் மூக்க வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சு தான் புடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மயக்கம் போட்டு விழுந்ததுனால, இப்போ அக்கம் பக்கம் இருக்கவங்க தூக்கிட்டு கடைசியில அண்ணன் ஃபோன் பண்ணது உடனே இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதுவுமே ஒத்துக்கல. மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறோம். நீங்க வந்துருங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணத்துக்கிட்ட சொல்றாங்க. அண்ணன் வந்துட்டு உடனே பயங்கரமா கதறி அழுறாங்க. ஐயய்யோ! என் சின்னத்தானுக்கு என்னாச்சு? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.